சார் வணக்கம். வணக்கங்க. சார் நீங்களாவே ஒரு யூபிஎஸ் செட்டப் வந்து உங்கள் வீட்டுக்கு செஞ்சு வச்சுருக்கிறீங்க. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். சார் நம்ம யூபிஎஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்டரப்டட் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம கரண்ட் இல்லாத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன் ஆப்ரேட் பண்ணுறதுக்காகவும் லைட் ஆப்ரேட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வச்சுக்கிற அந்த செட்டப்புக்கு பேர் தாங்க நம்ம யூபிஎஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம யூபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வீட்டில் எல்லோரும் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 kW தாங்க போட்டிருப்பாங்க. 1 kVA அப்படின்னு சொல்லுவாங்க. 1 kV சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வந்து வீட்டில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டப் வேணுங்க. ஒரு இன்வெர்டர் செட்டப்பு, அப்புறம் ஒரு பேட்டரி. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு நமக்கு வந்து வீட்டுக்கு வேணுங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெப்பாசிட்டி இருக்குது. 100 AH இருக்கும், 150 AH இருக்கும். நம்ம ஜென்ரலாக நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 AH பேட்டரி வாங்கிக்கலாங்க. AHனா ஆம்பியர் ஹவர். 150 AH பேட்டரி. அந்த பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kW நம்ம இன்வெர்டர் வாங்கிக்கணுங்க. இன்வெர்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கிற அந்த டிசி சப்ளை வந்து ஏசி சப்ளை மாற்றி அந்த ஏசி சப்ளை வோல்டேஜ் வந்து அதிகம் பண்ணி அந்த வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணிப்போம், வீட்டில் இருக்கிற ஃபேனுக்கு, டிவிக்கு, பல்புக்கு, இதுக்கெல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோங்க. இதுதான் நம்ம யூபிஎஸோட ஜென்ரல் கான்செப்டுங்க. சார் இப்போ வந்து இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஏஹெச் அப்படின்னு சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். ஏஹெச் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ஹவர் ஆம்பியர் ஹவர். அதுக்கு பேர் நம்ம சிம்பிளாக நம்ம ஏஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் இருக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரியிலேருந்து நம்ம எந்த பேட்டரியாக இருந்தாலும் அதனோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏஹெச்ன்றதாங்க நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 AH பேட்டரி அப்படின்னா இப்போ அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 100 AH அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த பேட்டரியிலேருந்து நீங்கள் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டும் 100 ஆம்ஸும் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரி வந்து 1 hour தாங்குங்க. 1 hour அந்த கெப்பாசிட்டி தாங்கும். அதுக்கு பேர் தான் நம்ம அந்த ஏஹெச்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ 12 வோல்ட்டு 100 AH பேட்டரி அப்படின்னா 12 வோல்ட் சப்ளையில் ஒரு 100 ஆம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour தாங்குங்க. அதுதான் ஆம்ஸ் ஹவர். ஓகேங்களா? அதை வச்சு தாங்க சொல்லுவோம். நம்ம வீட்டு யூபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் நம்ம 150 AH நம்ம அப்ளை பண்ணுவோங்க. 150ங்க. சார் நீங்கள் இந்த 150 AH அப்படின்னு சொல்கிறீங்க, அது எந்த மாதிரியான வீடுகளுக்கு? ஜென்ரலாகவே ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அந்த பேட்டரி போதுமா? நீங்கள் சொல்கிற பேட்டரி போதுமா? போதுங்க. 150 AH போதுங்க. சாதாரணமாக போதுங்க. அதனுடைய ரேட், அதாவது இன்னைக்கு தற்கால மதிப்பு என்ன வருதுங்க? இப்போ பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பேட்டரி இருக்குதுங்க. நான் டியூப்லர் பேட்டரி, செமி டியூப்லர் பேட்டரி, டியூப்லர் பேட்டரி இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி வந்து கெப்பாசிட்டி, பேட்டரியோட கம்பெனியை பொறுத்தும் அந்த டைப்ஸை பொறுத்தும் பேட்டரியோட அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க. நம்ம மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 150 AH பேட்டரி வாங்கணும், குறைஞ்சது ஒரு 10,000 ரூபா வேணுங்க. 10,000 ரூபா வேணுங்க. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் அந்த இன்வெர்டர் அப்படின்னு சொன்னீங்க, 1 kVA அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், அது கொஞ்சம் விளக்குமா? அந்த இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 kVA அப்படின்னா 1 kV ஆம்பியருங்க. 1000 வோல்ட் ஆம்பியர் தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா 1 kVA அப்படிமோ. இப்போ அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வோல்ட் ஆம்பியர் வந்து சப்ளை பண்ணும். அந்த 1000 வோல்ட் ஆம்பியர் வந்து நம்ம ஏசி சப்ளை அப்படிங்கிறதுனால அந்த ஏசி சப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஃபேக்டர்னு சொல்லி ஒரு பெராமீட்டர் சொல்லுவாங்க. அப்போ பவர் ஃபேக்டருங்கிறப்ப நீங்கள் அந்த 1000 வந்து பார்த்தீங்கன்னா 0.8 மல்டிப்ளை பண்ணுவாங்க. 0.8 இல்லாட்டி 0.85 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்ப இந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 850 வாட்ஸ் பவர் வந்து நமக்கு தருங்க மேக்ஸிமம். சார் இப்போ இந்த இன்வெர்டரோட ஃபங்க்ஷன் வந்து ஜென்ரலாக சொல்லுங்கள் சார். ஃபங்க்ஷன், அதாவது இன்வெர்டர் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் அப்படின்னா ஒரு டிசி பவர் சப்ளையை ஏசி பவர் சப்ளையை கன்வெர்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட் தாங்க இன்வெர்டர். இப்போ இதில் வந்து இன்வெர்டரில் என்னென்ன கான்செப்ட் வந்து இதில் இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேட்டரி சார்ஜ் ஆகுதுங்க. அந்த பேட்டரி வந்து நீங்கள் ஒரு ஃபுல்லாக சார்ஜ் ஆனப்போ என்ன ஆகணும், அந்த சார்ஜ் வந்து கட் ஆஃப் ஆகணுங்க.
அதே மாதிரி பேட்டரியிலேருந்து நீங்கள் அந்த நம்ம கரண்ட் இல்லாத பேட்டரி வந்து ட்ரைன் ஆகுதுல்ல, அப்படி ட்ரைன் ஆகுறப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகும் கூடாதுங்க. அப்போ தான் நமக்கு பேட்டரி என்ன ஆகும் அப்படின்னா லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சார்ஜ் ஆனதையும் பேட்டரியோட சார்ஜ் பண்ணுற அந்த இது வந்து கட் ஆஃப் ஆயிடணும். அதுக்கப்புறம் பேட்டரி நம்ம கரண்ட் இல்லாத பேட்டரியிலேருந்து பவர் எடுத்துக்கிறப்ப என்ன ஆகணும் அப்படின்னா அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம் பவருக்கு மேலே நம்ம பேட்டரியில் வந்து எடுக்க கூடாது. அந்த மினிமம் லெவலில் வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணுங்க. அதுக்காக இன்வெர்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த சார்ஜ் ஆன அந்த பேட்டரி ஃபுல்லானது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இன்வெர்டரில் வந்து எக்ஸ்ட்ரா சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க அந்த இன்வெர்டர் பாக்ஸில். அந்த சர்க்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சார்ஜிங் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் பேட்டரியில் நீங்கள் கரண்ட் இல்லாதப்ப பேட்டரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறப்ப அந்த சம் வோல்டேஜ் கீழே போகிறப்ப என்ன அப்படின்னா பேட்டரி வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அந்த 3 சர்க்யூட்டும் சேர்ந்தது தான் அந்த இன்வெர்டர் பாக்ஸுங்க. என்னென்ன சர்க்யூட் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுது. அடுத்து பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் வோல்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுறது. அடுத்து வந்து அந்த இன்வெர்டர் ப்ராசஸுங்க. இன்வெர்டர் ப்ராசஸ் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி. இந்த 12 வோல்ட் பேட்டரியில் 12 வோல்ட் டிசி சப்ளை தான் நம்ம ஸ்டோராக இருக்கும். அந்த 12 வோல்ட் டிசி சப்ளை உள்ள இருக்கிற இன்வெர்டர் சர்க்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா 12 வோல்ட் ஏசி சப்ளை மாற்றுங்க. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 12 வோல்ட் ஏசியை 220 வோல்ட் ஏசியை வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்க. அப்படி அதிகப்படுத்தி கொடுத்தா தான் நம்ம அந்த பல்பை தான் நம்ம எரிக்க முடியும். சரிங்களா? அப்போ இதில் வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 பாஸ் ஆகும் அந்த பாக்ஸுக்குள்ள. சார் இப்போ நீங்கள் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 mAh போட்டிருக்கிறீங்க. ஏஹெச்சுங்க. சரி, ஏஹெச் போட்டிருக்கிறீங்க. இன்வெர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 kVA போட்டிருக்கிறீங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு செட்டப்பில் நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை லைட்டு எத்தனை ஃபேன் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 150 AH பேட்டரி அப்படின்னா 12 வோல்ட்டு 150ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 × 150 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 12 × 150 போட்டிங்கன்னா 10 × 150 போட்டிங்கன்னா 1500. அந்த 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1800. அதாவது இந்த பேட்டரியிலேருந்து நீங்கள் 1800 வாட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். சரி கணக்கு. ஆனால் நம்ம அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட லாசஸ், இன்வெர்ட்டரோட லாசஸ், உள்ள டிரான்ஸ்ஃபார்மரோட லாசஸ் இது எல்லாம் போக நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 1500 வாட்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1 ஹவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வாட்ஸ் மட்டும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க 100 வாட்ஸ் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 மணி நேரம் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். இதுதாங்க அந்த இதோட அளவு. இப்போ 100 வாட்ஸ் மட்டும் நம்ம ஃபேன் போட்டுக்கிறோம். நீங்கள் ஒரு ஃபேன் மட்டும் ஓட்டுறீங்க, ஒரு ஃபேனு வீட்டில் ஒரு 2 LED பல்பு அதை மட்டும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15-16 மணி நேரம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கண்டினியூஸா பண்ணிக்கலாங்க. இப்போ இதுல டிவிலாம் ஓடுங்களா? டிவி, மிக்ஸி இது எல்லாமே ஓடுமா? டிவி ஓடுங்க. நம்ம 1 kVல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிக்ஸியும் ஓட்டிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா மிக்ஸி நம்ம ஓட்டுறதே மேக்ஸிமம் 2 minutes 3 minutes ஓட்டுவோம். மிக்ஸியோட வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 800 வாட்ஸ் 850 வாட்ஸ் அவ்வளோதாங்க இருக்கும். அதனால இது நீங்க மிக்ஸியும் ஓட்டிக்கலாம். சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மக்கள்லாம் வந்து இந்த இன்வெர்ட்டரையும் பேட்டரி வாங்கிட்டு வந்து அவங்கள செட்டப் பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேட்டரி தனியாக வாங்கிக்கலாம், இன்வெர்ட்டர் தனியாக வாங்கிக்கலாங்க. இதில் செட்டப் ஒன்று பெரிய செட்டப்பில் ஒன்று இருக்காங்க. அந்த இன்வெர்ட்டர்லேருந்து 2 ஒயர் பேட்டரி கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல தடிமனான ஒயர் வந்து தந்திருப்பாங்க. இந்த பேட்டரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் பாக்ஸ்லேருந்து இந்த 2 பாயிண்ட்டும் வருங்க. இந்த 2 பாயிண்ட்ல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து மைனஸு, இந்த ரெட் வந்து ப்ளஸ்ஸுங்க. அதே மாதிரி பேட்டரியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் மைனஸ்னே கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ளஸ். இந்த ரெட்டை கொண்டு போய் ப்ளஸ்ல கொடுத்துடணும், இந்த பிளாக் கொண்டு போய் மைனஸ்ல
கொடுத்துடணுங்க. அவ்வளோதான் இதுக்கு வந்து செட்டப். இதுக்கு ஒன்றும் பெரிய செட்டப்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வெர்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் எந்தெந்த எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் இன்வெர்டரில் ஆப்ரேட் பண்ணணுமோ அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தனியாக ஒயரிங் பண்ணுங்க. நான் நீங்கள் அந்த இன்வெர்டருக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெர்டரில் ஒரு 2 ஃபேனு ஒரு 4 பல்ப் மட்டும் எரிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து ஒயரிங் பண்ணிட்டு வந்து வரணுங்க. அந்த வயரிங் சர்க்யூட் தான் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த இன்வெர்டரோட அவுட்புட்டில் நம்ம அவுட்புட் பின்னாடி வந்து பிளக் பாயிண்ட்ல கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க, பிளக் பாயிண்ட் தாங்க அது, வேற எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வேற இதுல நீங்க பெரிய செட்டப்லாம் இதுல பண்ற செட்டப்ல இந்த வேற எதுவும் பெருசாலாம் ஒண்ணும் இல்லைங்க. இதுல அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதான் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் அவுட்புட்டுங்க. சும்மா பிளாக் பாயிண்ட் தான். ஆமா, அந்த 3 பின் போட்டு அப்படியே எடுக்க வேண்டியதாங்க, வேற எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. வேற இதுல ஒண்ணுமே இல்லைங்க. சரிங்க சார். இந்த இன்வெர்டர் பேட்டரி பார்த்து வாங்குறதுல குவாலிட்டியா பார்த்து வாங்கணும் அப்படின்னா அது எப்படிங்க சார்? குவாலிட்டியா பார்த்து வாங்கணும் அப்படின்னா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இன்வெர்டரும் நிறைய கம்பெனி இருக்கு. பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்கு. பேட்டரியில பெஸ்ட் கம்பெனி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸைட் பேட்டரிஸ் சொல்லுவாங்க. இன்னும் இன்வெர்டர்லாம் நிறைய இருக்கு. நம்ம ஹோம் யூஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ இது நான் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் ஆகுதுங்க. 8 வருஷம் ஆச்சுங்க. ஆமா, இதுவரை எந்த கம்ப்ளைண்ட் இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல. இதுல ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த இடி இடிச்சப்ப போயிட்டு சர்வீஸ் பண்ணேன், அது மட்டும் தான். இது வந்து நான் வந்து மைக்ரோடெக் இன்வெர்டர் தான் யூஸ் பண்றேன். பேட்டரி வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒக்காயா கம்பெனி நம்ம யூஸ் பண்ணிருக்கேன். ஆமா, இது பேட்டரி நீங்க எந்த பேட்டரி யூஸ் பண்ணாலும் ஒரு 4 to 5 years வருங்க, அவ்வளவுதான். பேட்டரியோட லைஃபே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வருங்க, அவ்வளவுதாங்க. சார் பேட்டரி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி, இது புதுசா வாங்குறவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்றதே தெரியாது. கொஞ்சம் நீங்க பேட்டரி மெயின்டெனன்ஸ் வந்து நீங்க பெருசா ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. அந்த டிஸ்டில் வாட்டர் நம்ம பேட்டரி வந்து ஊத்துவாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப அந்த பேட்டரியில அந்த டிஸ்டில் வாட்டர் நம்ம மெஷர் பண்ற இண்டிகேட்டர் கொடுத்துருவாங்க. அது நம்ம இண்டிகேட்டர் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 செல் இருக்கும். அந்த 6 செல்லையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்ப அந்த இண்டிகேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு கீழே ரெட் கோட் இருக்குங்க. அந்த ரெட் கோட் கீழே டிஸ்டில் வாட்டர் போகாம நம்ம டிஸ்டில் வாட்டர் ஊத்தி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. அதான் நம்ம பேட்டரி நம்ம மெயின்டெனன்ஸ். அப்புறம் இன்னும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எப்பவுமே நீங்க இது வந்து ஆப்ரேஷன்ல தான் இருக்கணும். இப்போ வந்து பவர் கட்டே இல்ல அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க இதெல்லாம் நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிடக்கூடாது. நம்ம எப்பவுமே பேட்டரி வந்து சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருந்தா தான் அதோட லைஃப் வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்குங்க. சார் இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் கட்டே ஆகலன்னு வச்சுங்களேன், டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு எப்படி வாய்ப்புங்க? நீங்க கரண்ட் நம்ம மேல வந்து கரண்ட் இப்ப சடவுனே இல்ல, நீங்க மந்த்லி ஒன்ஸ் கூட சடவுனே இல்ல, அது மாதிரி இருக்க பட்சம் நீங்க என்ன பண்ணலாம், மாசம் இருக்கா இல்ல ஒரு 20 days இருக்கா, நீங்க அந்த நம்ம ஹீட்ல வந்து அந்த இது இருக்கு மெயின் சுவிட்சை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நம்ம பேட்டரில இருந்து நம்ம பவர் எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோம். அப்புறம் நீங்க பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆயிரும். எப்பவுமே வந்து பேட்டரி வந்து எப்போ வந்து நமக்கு லைஃப் டைம் பெட்டரா இருக்கும் அப்படின்னா அது ப்ராப்பரா டிஸ்சார்ஜ் ஆகணும், ப்ராப்பரா சார்ஜ் ஆகணுங்க. அப்பதான் வந்து நம்ம பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் இருக்கும். இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா வாரம் ஒருக்க அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், அதாவது கரண்டே ஆஃப் ஆகலினாலுமே நீங்க வாரம் ஒருக்க பண்ண தேவையில்லைங்க, ஒரு 15 நாளைக்கு ஒருக்க, ஒரு 2 weeks ஒருக்க அது மாதிரி பண்ணீங்கன்னா போதும். பண்ணி ஆகணும், பண்ணாதான் பேட்டரி லைஃப் வரும். சரி, நம்ம கரண்டே ஆஃப் ஆகல, இது மாதிரி இதுவும் ஓடிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டா வந்து பேட்டரி போயிடும் இல்லைங்களா? அதான் நான் மூணு சைடு மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் சடவுன் ஆகுது, அதே போதுங்க. சார் இப்போ இங்கே நிறைய சுவிட்ச் செட்டப்லாம் வச்சிருக்கீங்க, சேஞ்ச் ஓவர்லாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு சார்? அதெல்லாம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக வச்சிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம இப்போ இன்கேஸ் நான் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு நம்ம சர்வீஸ்க்கு நான் அந்த இன்வெர்டர் எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளாக் பாயிண்ட்லாம் பிடிங்கி விட்டு இந்த சேஞ்சர் வந்து நான் இபி கனெக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டு நான் எடுத்துட்டு போயிடுவேன். பர்சனல் யூஸ்க்காக இது வந்து நம்ம வைக்கணும்னு பெரிய அவசியம் இல்லை, நான் வந்து என்னோட பர்சனல் யூஸ்க்காக வச்சிருப்பேங்க. யூபிஎஸ்ல இருக்கிறப்ப நான் யூபிஎஸ் சைடு போட்டுருவேன். நம்ம யூபிஎஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, அதை நம்ம கழட்டி விட்டு நம்ம சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறப்ப இந்த நம்ம சேஞ்சர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுருவோங்க. இது வந்து வைக்கணும்னு ஒன்றும் பெரிய அவசியம் இல்லைங்க. சார் இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் இந்த மாதிரி எல்லாம் அந்த இடி மின்னல் அப்பெல்லாம் போயிருதுங்க, அது இது எப்படி சார் ஒயர் பிடிங்கி விட்டுருணும்? ஆமாங்க, நீங்க ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுவும் நீங்க இன்வெர்டர் வந்து பாத்தீங்கன்னா இடி இடிச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப அதிகமா ஒரு மின்னல் வருது, இடி வருது அப்படின்னா போறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க. நீங்க அது மாதிரி டைம்ல வந்து நீங்க அந்த
பேட்டரிக்கு நம்ம இன்புட் போறது வந்து நீங்க புடிங்கி விட்டது பெட்டருங்க. இன்புட் போறத புடிங்கி விட்டுலாம், பட் அவுட்புட் வரது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் ஏரிய லைட் எரிஞ்சிட்டு இருக்கோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஓ சரி சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மக்கள்லாம் வந்து ஒரு யூபிஎஸ் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாகவே சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க, வணக்கம்.